அறிவுக்கரசியோட திட்டத்தை பத்தி சீக்கிரமாவே ஆதி குணசேகரனுக்கு தெரிய வந்து அறிவுக்கரசியை ஓங்கி பலார்னு ஒரு அறை கொடுத்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அர்ச்சனை எப்படியாவது சரியான நேரத்துக்கு மண்டபத்தை விட்டு வெளியே கூட்டிட்டு வந்துடணும் அப்படின்னு ஒரு பெரிய திட்டம் போட்ட சக்தி, ரேணுகா, நந்தினி, தர்ஷன் 4 பேருமே வெளியே எஸ்கேப் ஆகி வர அந்த நேரம் எங்க அறிவுக்கரசி, ஆதி குணசேகரன் எல்லாருமே பார்த்துடுறாங்க. ஆமா, பாத்தீங்களா மாமா, இதுக்கு தான் இவனை கண்ணுக்குள்ளேயே வச்சு பார்த்துக்கணும்னு சொன்னேன். அது மட்டும் இல்லை, சீக்கிரமா இங்கேருந்து நாம வெளியே போய் தர்ஷனுக்கும் அன்புக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொன்னேன். ஆனா நீங்க எங்க நான் சொல்ற பேச்சு கேட்டீங்க? பாரு, கொஞ்ச நேரம் அசந்திருந்தா கூட இந்த தர்ஷனை அந்த நந்தினி, ரேணுகா, சக்தின்னு 3 பேரும் வெளியே கூட்டிட்டு போய் அந்த பார்கவி கூட கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவுக்கரசி இங்க தர்ஷனை அட்டி, ரேணுகா, நந்தினின்னு 3 பேர்கிட்டமே சண்டை போட்டுட்டு தர்ஷனை ஒரு வழியா மண்டபத்துக்குள்ள கூட்டிட்டு வந்துடுறாங்க. பா, என்னை விடுங்கப்பா, எனக்கு அன்புவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பிடிக்கவே இல்லை. நான் கல்யாணம்னு ஒன்று பண்ணா அது பார்கவியை மட்டும்தான். தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்கப்பா. என்னோட வாழ்க்கை இது. நான் என்னோட வாழ்க்கையை பார்த்துக்கணும். எனக்கு அந்த அன்புக்கு அரிசியை பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்க தர்ஷன் பேசிக்கிட்டு இருக்க உடனே ஆதி குணசேகரனும், இங்க பாரு, ஒன்று நீ அன்புக்கு அரிசி கழுத்துல தாலியை கட்டணும், அப்படி இல்லைனா நீ செத்த போனமா தான் இருக்கணும். சொல்லிட்டேன், ஜாக்கிரதை. உயிர் வேணும்னா ஒழுங்கு மரியாதையா நாங்க சொல்ற மாதிரி அந்த அன்புக்கு அரிசி கழுத்துல விடிஞ்சா 9 மணிக்கெல்லாம் தாலியை கட்டி தான் தீரணும். இனிமே எந்த நாய் இந்த மண்டபத்துக்குள்ள வந்துடுதுன்னு நானும் பாக்குறேன். டேய் கதிர், முதல்ல இவனை கூட்டிட்டு போய் ரூம் உள்ள வச்சு பூட்டுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஆதி குணசேகரன் சொல்ல, இன்னொரு பக்கம் கதிரோ, நான் தான் சொன்னனே அந்த படுதா போட்ட பொம்பளை கண்டிப்பா நந்தினியா தான் இருக்கும்னு. அப்பவே நான் சொல்ற பேச்சு நீங்க கேட்டு இருந்தீங்கன்னா இன்னொரு இந்த சக்தி பையன் மண்டபத்தை விட்டு வெளியே போயிருக்க முடியாது. ஆமா, இந்த முல்லை எங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க முல்லைய கதிர் கேட்க, தெரியலையே, ஒருவேளை அந்த முல்லை தான் அந்த பாய் பொம்பளை நினைச்சுக்கிட்டு சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தான். அவன் வேலையா தான் இருக்கும். தூங்கிட்டு இருந்த தர்ஷனை அவன் தான் கூட்டிட்டு போய் வெளியே விட்டு இருக்கணும். டே கதிர், நான் சொல்றதை கேளு. கண்டிப்பா அந்த மேக்கப் தர்ஷனை வச்சு போடுவாளே, அந்த ரூம்குள்ள தான் அந்த முல்லை இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால போய் அந்த ரூம்ல தேடிப்பாரு. அந்த முல்லையை தரன்னு இங்கே இழுத்துட்டு வா. அவனை இங்கேயும் உசுரோட கொண்டு போட்டுறேன். நம்ம பக்கம் இருந்துக்கிட்டு இந்த தர்ஷனை அவங்க கூட அனுப்பி வச்சிருக்கான், ஃப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு ஆதி குணசேகரன் கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இங்க ஜனனி, ஜீவானந்தம், பார்கவின்னு காரில் புறப்பட்டு நேராக மண்டபத்துக்கு வர அந்த நேரம் இங்கே ஆதி குணசேகரன் அடியாட்களை ரெடி பண்ணவனுங்க 3 பேரையும் எப்படியனா சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா லாரி எடுத்துக்கிட்டு இங்கே காரை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. நந்தினி பார்த்துட்டு, சார் அங்கே பாருங்க சார், அந்த லாரிக்காரனுங்க நம்மளை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரானுங்க. ஒருவேளை நம்மளை கொலை பண்ணுறதுக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவானந்தத்துக்கிட்ட சொல்ல, இங்கே பாரு ஜனனி, எதுக்கும் துவலாத. பாதி கடலை நம்ம தாண்டி வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் கடல் தான். அதை மட்டும் தாண்டிட்டோன்னா கண்டிப்பாக பார்கவிக்கும் தர்ஷனுக்கும் நாம கல்யாணத்தை பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவானந்தம் சொல்ல, ஜனனியோ இங்கே அவங்கள எதுக்கிட்டுக்கிட்டு வண்டியை ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தன்னோட ஃப்ரெண்டை இன்னமுமே காணுமே. அந்த அறிவுக்கரசிக்கிட்ட எப்படியாவது இந்த வீடியோ ஆதாரத்தை கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு வரலான்னு போனவன் இப்போ வரைக்கும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மண்டபத்தில் தூங்கி எழுந்தவன் தன்னோட ஃப்ரெண்டையும் தேட ஆரம்பிக்கிறான். ஆனாலும் எவ்வளவு தேடியும் தன்னோட ஃப்ரெண்டு கிடைக்காததை பார்த்துட்டு அறிவுக்கரசிக்கிட்ட வந்தவன், அக்கா, என் ஃப்ரெண்டு கெவினை பார்த்தீங்களா? அவன் காணவே காணும். மண்டபத்தை சுற்றி சுற்றி பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவுக்கரசிக்கிட்ட தன்னோட ஃப்ரெண்டு வந்து கேட்க, உடனே அறிவுக்கரசியோ, இங்க பாரு, அவனையெல்லாம் நான் பார்க்கவே இல்லை. அவன் யாருன்னு கூட தெரியாது. அவனை பத்தி என்கிட்ட விசாரிக்கிற வேலை நீ வச்சுக்காத. ஒழுங்கு மரியாதையா இடத்த காலி பண்ணு. என்ன, நீ அவன் கூட கூட்டாளியா அப்படின்னு சொல்லிட்டு அறிவுக்கரசி பேச, அக்கா, என்கிட்ட என் ஃப்ரெண்டு கெவின் எல்லாத்தையும் சொல்லிட்டான். அப்பவே இந்த பிரச்சனையில தலையிடாதடான்னு நான் சொன்னேன். ஆனா அவன் தான் பணத்துக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு உங்களையே வந்து மிரட்டியிருக்கான். எனக்கு எந்த விஷயமும் தெரியாதுன்னு மட்டும் நீங்க நினைக்காதீங்க. அவன் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க, அவன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க தன்னோட ஃப்ரெண்டுக்காக கெவினோட ஃப்ரெண்டு எங்க அறிவுக்கரசி கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, முதல்ல கிளம்பு, எனக்கு 1008 வேலை இருக்கு அப்படின்னு தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோட பேசிட்டு அங்க இருந்து அறிவுக்கரசி போறாங்க. கொஞ்ச நேரத்துல பதட்டமான இங்க கெவினோட ஃப்ரெண்டோ, இல்ல என்னமோ நடந்திருக்கு. ஆமா, அவன் சொல்லியிருந்தான்ல ஏதோ பட்டன்ல கேமரா எடுத்துட்டு போறேன்னு. ஒருவேளை அதுல என்ன நடந்திருக்குன்னு நம்மளோட லேப்டாப்பை பார்த்தா கண்டிப்பா தெரிஞ்சிடும். அங்க என்ன நடந்ததோ இதுல ரெக்கார்ட் ஆயிருக்கும். நாம முதல்ல போய் லேப்டாப்பை செக் பண்ணுவோம்
அப்படின்னு சொல்லிட்டு இங்க நேரா கெவினோட ஃப்ரெண்டு இங்க ரூமுக்குள்ள வராங்க. ரூமுக்குள்ள வந்தவன் அவசர அவசரமா கெவினோட லேப்டாப்பை எடுத்து தேடி பார்க்க அதுல பட்டன்ல இருந்த கேமரால பதிவான எல்லாமே இங்க லேப்டாப்ல பதிவாயிருக்கு. ஐயோ கடவுளே! அப்போ அந்த அறிவுக்கரசி தான் இவனை கொலை பண்ணியிருக்காளா? கண்டிப்பா விடக்கூடாது. எவ்வளவு தைரியம் இருக்கும்! அப்பவே இந்த கெவின் கிட்ட நான் சொன்னேன், பணத்துக்காக எதையும் பண்ண வேண்டாம்டா. இது சரியான கொலைகார குடும்பம் மாதிரி இருக்குன்னு. நான் சொல்ற பேச்சை எங்க கேட்டான்? இப்பவே இந்த விஷயத்த நாம சும்மா விடக்கூடாது. அந்த ஆதி குணசேகரன் கிட்ட போய் அந்த அறிவுக்கரசியை போட்டு கொடுக்கணும். என் ஃப்ரெண்டையே கொலை பண்ண பார்த்துருக்கால, விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டத்தோட லேப்டாப்ல இருந்த ஆதாரத்தை எடுத்துக்கிட்டு நேரா ஆதி குணசேகரன் கிட்ட வராரு. என்னடா இப்போ எதுக்காக என்கிட்ட வந்திருக்க? உன் ஃப்ரெண்டு அந்த ரூம்ல படுத்து தூங்குறான் பார், நீயும் போய் அவன் கூட தூங்கு. காலையில எழுந்து என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகிறத நீ போட்டோ எடுக்கணும் அப்படின்னு ஆதி குணசேகரன் கெவினோட ஃப்ரெண்டை பார்த்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கெவினோட ஃப்ரெண்டு சொல்ல இங்க ஆதி குணசேகரன் என்கிட்டயா? அப்படி என்ன விஷயம் சார்? கொஞ்சம் அந்த ரூமுக்கு வர முடியுமா? சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ஆதி குணசேகரன் கெவினோட ஃப்ரெண்டை கூட்டிட்டு போய் ஒரு தனியா ரூம்ல பேச ஆரம்பிக்கிறாரு. இப்போ எதுக்காக என்னை யாருக்கும் தெரியாம இந்த ரூமுக்கு கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதி குணசேகரன் சொல்ல, சார் உங்ககிட்ட வாயில பேசினா வேலைக்காகாது, முதல்ல இந்த லேப்டாப்ல இருக்க ஆதாரத்தை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க அறிவுக்கரசி கெவினை குத்தி கொலை பண்ற வீடியோ ஆதாரத்தை எங்க ஆதி குணசேகரனுக்கு போட்டு காட்ட ஆதி குணசேகரனும் அப்படியே அதிர்ச்சியோட நிக்கிறாரு. டேய் என்னடா இது? எதுக்காக இந்த அறிவுக்கரசி உன் ஃப்ரெண்டு கேமராமேனை கொலை பண்ணணும்? சார் அந்த விஷயம் ஒரு பெரிய விஷயம் சார், எனக்கு தெரியும். டேய் என்னடா என்ன தெரியும், உண்மையை சொல்லு அப்படின்னு ஆதி குணசேகரன் கெவினோட ஃப்ரெண்டை போட்டு மிரட்டி கேட்க, சார் உங்களுக்கு தெரியாதது பல நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் அந்த அறிவுக்கரசிக்கும் சார். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு கெவின் உங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் ஒரு ஃபோனை கொடுக்கும்போது அதில் நீங்கள் உங்கள் பொண்டாட்டியை கொலை பண்ண முயற்சி பண்ண எல்லாமே ரெக்கார்டாக இருந்தது. அதை வச்சு எப்படியாவது அந்த அறிவுக்கரசிக்கிட்ட இருந்து பணத்தை திரட்டலான்னு பார்த்தான். கடைசியில் பணத்தை கொடுக்குறேன்னு சொல்லி தனியாக கூட்டிகிட்டு போய் என் ஃப்ரெண்டை இவ குத்தி கொலை பண்ணியிருக்கா. சார் இதை நான் சும்மாவே விட மாட்டேன், இப்போவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கெவினோட ஃப்ரெண்டு பேசிக்கிட்டு இருக்க. உடனே இதை கேட்ட ஆதி குணசேகரனுக்கோ ரொம்பவுமே பதட்டமாகுது. ஏண்டா உங்களுக்கெல்லாம் வேற வேலையே கிடையாதா? இந்த ஆதி குணசேகரன் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டே வீடியோ ஆதாரத்தை என்னமோ அந்த அறிவுக்கரசிக்கிட்ட காட்டி மிரட்டியிருக்கீங்க. அவளும் எவ்வளவு தைரியம் இருந்தா வீடியோ ஆதாரத்தை அவ ஃபோனில் வச்சுக்கிட்டே இந்த கல்யாணத்தையும் ஏற்பாடு பண்ணியிருப்பா. அப்படி என்ன திட்டத்தை போட்டிருப்பா? இதை சும்மாவே விடக்கூடாது, முதல்ல அந்த அறிவுக்கரசிக்கு இருக்கு ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆதி குணசேகரன் யோசிச்சுக்கிட்டு இருக்க. அந்த நேரம் அறிவுக்கரசி இங்க கதவை திறந்துக்கிட்டு வராங்க. ஓ மாமா, நீங்க இங்க தான் இருக்கீங்களா? டேய் நீ அந்த கெவினோட ஃப்ரெண்டு தானே? அவனையே இந்த மண்டபத்தை விட்டு துரத்தி விட்டுட்டோம். இன்னமும் நீ எதுக்காக இங்க இருந்துகிட்டு இருக்க? முதல்ல நீயும் வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அறிவுக்கரசி பேசிக்கிட்டு இருக்க. உடனே ஆதி குணசேகரன் இருந்துகிட்டு, ஏய் அறிவுக்கரசி உண்மையை சொல்லு. ஆமா நான் தான் ஈஸ்வரியை கொலை பண்ண முயற்சி பண்ண அந்த வீடியோ ஆதாரம் உன் கையில எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆதி குணசேகரன் கேட்க அறிவுக்கரசிக்கோ ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. என்ன மாமா சொல்றீங்க? நான் உங்க வீடியோ ஆதாரத்தையா? இல்லையே, நான் எதுவும் வச்சு இல்லையே. ஏய் ஒழுங்கா உண்மையை சொல்லிடு, இல்லைன்னு வச்சுக்கோ இங்கே உன்னை சுட்டு கொன்று போட்டு போய்கிட்டே இருப்பேன், ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு ஆதி குணசேகரன் மிரட்ட இங்க பயத்துல அறிவுக்கரசி எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா, அந்த வீடியோ ஆதாரம் எனக்கு எப்பவும் கிடைச்சிருச்சு. ஆனா எதுக்காக இதை பெரிய விஷயமா ஆக்கணும்னு சொல்லிட்டு தான் நானும் அமைதியா இருந்துட்டேன். திடீர்னு மண்டபத்துல வந்து இவனோட ஃப்ரெண்ட் அந்த கெவின் இந்த வீடியோ ஆதாரத்தை ஆதி குணசேகரன் கிட்ட காட்டிடுவேன், அதுக்கப்புறம் சந்தி சிரிச்சிடும்னு சொல்லி என்னைய மிரட்டினான். வந்த கோபத்துக்கு அவனை நான் கத்தியால கொன்னு போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவுக்கரசி பேசிக்கிட்டு இருக்க. இங்க கெவினோட ஃப்ரெண்டோ, ஓ அப்போ எல்லாம் குடும்பத்தோட தானே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, இப்பவே இந்த வீடியோ ஆதாரத்தை எடுத்துக்கிட்டு போய் நான் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்க தான் போகிறேன். எவ்வளவு தைரியம் இருந்தால் என் ஃப்ரெண்டு வந்து உங்ககிட்ட பணம் கேட்டான்னு சொல்லி அவனை நீங்கள் குத்தி போட்டிருப்பீங்க. விடமாட்டேன், உங்கள் யாரையும் விடமாட்டேன். என்ன பைத்தியக்காரன் நினச்சிக்கிட்டீங்களா? அவன் என்னோட ஃப்ரெண்டு, உயிர் தோழன். கண்டிப்பாக போய் இப்போவே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கெவினோட ஃப்ரெண்டு சொல்ல, போச்சு எல்லாம் நாசமாக போச்சு, உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு. அன்னைக்கே அந்த வீடியோ ஆதாரம் என்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லியிருந்தா அப்போவே நான் இதை சரி பண்ணியிருப்பேன். நீ தான் எல்லாத்துக்கும் காரணம். இப்போ இவன் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போறேன்னு சொல்றான் அப்படின்னு வந்த கோபத்துக்கு பயங்கர ஆக்ரோஷத்தோட இங்க அறிவுக்கரசியோட கழுத்தை பிடிச்சி
பேசிக்கிட்டு இருக்காரு நம்ம ஆதி குணசேகரன்.